ஷப்பா ஒரு வழியாக திருத்தி முடிச்சாச்சு. மிட்டம் டெஸ்ட் எப்படி இந்த அந்த நடை லோவாக இருக்குன்னு தெரியலையே. மதி வாங்கம்மா, என்ன வேணும், என்ன விஷயம், ஏன் இப்போ எங்கே வந்தீங்க? காலைல 5 மணிலேருந்து உட்காந்து இந்த டெஸ்ட் பேப்பர் தான் திருத்திட்டு இருக்கேன். காஃபி குடிக்க வேண்டியதானே? மாமா வச்சுருப்பாங்கம்மா, நான் அப்புறமா குடிக்கிறேன். நீ குடிச்சிட்டின்னா அம்மா கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்கும்ல. சரி, டைம் என்னம்மா? 7:30. ஓகேம்மா, எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் ஸ்கூல் கிளம்புறேன். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இது மட்டும் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிவிடுங்க, அப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணிவிடுங்க. ஓகே? சரிடாம்மா, நீ போய் ரெடி ஆகு, நான் கிளம்பிடுறேன். ஓகேவா? ஓகேம்மா, நான் போய் ரெடி ஆகுறேன். அடைச்சி யார் அது உள்ளே இருக்கிறது? ஏய், யார் உள்ளே இருக்க? வெளில வாங்க. ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு, யாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரீங்களா? அடைச்சி கருமம், நீயா? ஆமாம், நானே தான். இப்போ அதுக்கு என்ன வைப்பேன்? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? நான் எதுக்குடி அசிங்கப்படணும்? எப்படி வந்து நிற்கிற? இப்படி தான் நிற்பியா? அசிங்கமாக இல்லை உனக்கு கொஞ்சம் கூட? இதெல்லாம் பைரவிக்கு தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவா? உன் தங்கச்சிட்ட என்ன சொல்லி எப்படி மடக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சரியா? நீ ஒன்றும் அதை வச்சு கவலைப்பட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையை கையை எடுத்துரு, இதெல்லாம் செவ்வளோ பிஞ்சிரு. நாம வச்சுக்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடி. நீங்களும் உன்னை சும்மா விட போகிறது இல்லடா ராஸ்கல், பொம்பளை பொறிக்கு நாயே ராஸ்கல். கொண்டுடுண்டா உன்னை இனிமேல் பரதேசி. ஏய், என்னையும் நீ அடிச்சிட்டல, நீ ஃபீல் பண்ணுடி. ஏன்டா இவனை நம்ம மிஸ் பண்ணணும்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுடி. உனக்கு அன்னைக்கு இருக்குடி. அடைச்சி வெளில போட ராஸ்கல், மூஞ்சி முகரை பேத்துருவேன். உன் வெள்ள என்கிட்ட காமிச்சிக்காது. சரியா? எதனா பொண்டாட்டியோட வச்சுக்க. ஓ, நீ குடிக்கிற, நாங்கள் அவங்கள காவல். நீ வெளில வாடி. இன்னைக்கு நீயும் நானும் வந்து கைகள் கோர்த்து கொண்டே வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். அது சரி, நீ பாடி என்ன பிரயோஜனம்? உன் புருஷன் எண்ணெயில சேர்த்து கூட்டிட்டு போக நினைக்கிறான். என்னக்கா? ஒன்றும் இல்லை பைரவி, சும்மாதான். அம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க. என்னடா இது, வந்தா போட்டு கேள்வி கேட்டா போட்டு போயிட்டேக்கா. அம்மா, டிஃபன் ரெடியா? டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேம்மா, நீ வந்து சாப்பிட்டு போனால் போதும். ஓகேம்மா, நீங்கள் லஞ்சு கட்டி வைங்க, நான் டிஃபன் வந்து நான் சாப்பிட்டு கிளம்புறேன். சரிங்களா? டைம் ஆகிடுச்சு. சரிம்மா, வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வார்த்தை ஒன்று கொல்ல பார்க்குதே, அது வாழை எடுத்து வெட்ட பார்க்குதே. நான் திமிரா செஞ்ச காரியம் ஒன்று தப்பா போனது. என் தாமரை பரணி தண்ணி இப்போ உப்பா போனது. அடி உனக்கு சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை, இந்த சாட்டு போச்சு. ஏன்டாவன் இப்படி கேவலம் படிட்டு வரவன்? இந்த கிறுக்கு போய் தானே நினச்சேன். அடைச்சிட்டு நாய் எப்படி வந்து நிற்கிறேன்? என்னம்மா, அழகு பார்த்து வாங்கிட்டியோ? ஆமாம் ஆமாம், இவங்க பெரிய பெரிய மண்மல ராசா, இவங்க பார்த்து நான் மயங்கிறதோ மாநகர பிள்ளைங்க போ. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ வேணா பாரு. நீலாம் ஒரு நட சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இல்லை திரும்ப வர சொல்லிட்டு இருக்கியா? ஏ மதி, ஏன்டா இவனை மிஸ் பண்ணுன்னு நீ தினம் நினச்சி வருத்தப்படலைன்னா பாரு. என்னடா சவாலா? ஆமாண்டி, சவாலுக்கெல்லாம் சவால் தாண்டி விடுறேன். டேய், மூடிட்டு முதல்ல போட. காலங்காத்தில் நீ எதாவது கெட்ட வார்த்தை பேச வைக்காத. நானும் வேற எதாவது இடப்படமா பேசுவேன், வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன். என்னை பற்றி நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். இதே அடுப்பாங்கரில் அருவமனையும் இருக்கு, எடுத்து வச்சு அறுத்துரும். ஓகேவா? வந்துட்டான் காலங்காத்தில் மூட ஸ்பாயில் பண்ணச்சு. நீ லஞ்சு வேணா, டிஃபனும் வேண்டாம். ஷப்பாடி, ஒரே வழியாக சமையல் வேலையை முடிச்சாச்சு. திரும்பி அவளுக்கு இது செய்யணும் இவளுக்கு இது செய்யணும், யாரும் வரமாட்டாங்களா? எப்பா அம்மா, அடைச்சே ஆரம்பிச்சிட்டாளுங்க. என்ன இப்போ நீங்கள் வர போறியா இல்லை நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? உங்கள் 2 பேருக்கு என்னடி பிரச்சனை? எதுடி வாழ்வாள் கத்திட்டே இருக்க காலிலேருந்து? ஆமாம், எனக்கு வேறு வேலையில் பார்த்தீங்கன்னா நான் கத்திகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு பெருத்து வச்சுட்டீங்களா? அதான் என்ன படாத பாடுபடுத்துது. அவன் என்னடி பண்ண, பெரிய பஞ்சாயத்து மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க? சொல்லுங்க மாதிரியே ஒயிட் கலர் சுடிதார் கொடுக்க சொல்லுங்கள், வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறா. சரி வா, போய் கேட்கும். சட்டை விட்டுன்னு வரணும், சரியா? வந்து கேட்கணும். ஐயோ, இது என்ன மாதிரி, எதுக்குமா? அங்கே வா, பேசிக்கலாம் வா. நீனா செத்தா. என்னடா நீனான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்க, என் தங்கச்சி வேறான்னு தெரியும்.
ஆமாம் என்னம்மா அக்கா உன்னை பஞ்சாயத்து வச்சு கூப்பிட்டு வந்துட்டாளா? அவள்கிட்ட அவள் சுடிதார் குட்றி. அம்மா போய் சொல்கிறா, அவள் சுடிதாரே என்கிட்ட கிடையாது. அவள் சும்மா சும்மா ரீட்டு சுற்றிட்டே இருக்கா. வேணாம் என்னை கடுப்பேற்றாத, மரியாதை என் சுடிதாரை என் கையில் கொடுத்துரு. ஏன்டி மெண்டல் ஆகிட்டியா நீ? உன் சுடிதார் என்கிட்ட ஏதுடி? தனு, அம்மா சுடிதார் கொடுக்க சொல்லுமா. என்னம்மா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சுடிதார் தானே, அதை இப்போ கொடுப்பாயிரு. ஐயோ இவளுக்கு வேறு வேலையெல்லாம் போய் அம்மா கூப்பிட்டு வந்துட்டாலே. அம்மா ஒரு ஃபார்மில் வந்திருக்கே, என்ன செய்வேன்? அம்மா என்னம்மா நான் சுடிதார் கேட்டேன்னா நீ வந்து ஸ்டிக் எடுத்து நின்றுட்டு இருக்க. நான் என்னம்மா பண்ணேன்? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அங்கே வந்து எதை கேட்டு என்ன கேட்டேன்? நான் ஒன்றும் கேட்கல, ஒயிட் கலர் சுடிதார் தான் கேட்டேன். நானே அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு இங்கேருந்து. வாயை மூட போறியா இல்லையா? எதுக்கு வாயை பழந்த பண்ணிக்கிறேன்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்மா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். நீ வாயை எப்படி வச்சிருந்தீன்னா ஒன்னும் அடிக்க மாட்டேனே, தோலை உரிச்சிடும். மறுபடியும் அவள் ட்ரெஸ் அவள்கிட்ட கொடுத்துரு. நீ போம்மா, நான் சுடிதார அவள்கிட்ட கொடுத்துறேன். என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் வச்சிருக்கேன், நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ போம்மா. அந்த பயம் இருக்கட்டும். என்னோட ட்ரெஸ்ஸை காணும் அதை காணும், எது பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. வாங்க 2 பேர் வாயில் நான் சூடு இருக்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஏன்டி கொலகாரி போய் அம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் தான் கொஞ்ச நேரத்தில் தரேன்னு சொன்னேன்டி, ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிடு, வாயை பேத்து விடும். வாயை முன்னாய நீ ஒயிட் கலர் சுடிதார் அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன மண்ணாங்கட்டிக்கு நான் போய் அம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தானே வச்சிருக்கேன். அம்மா ஒன்னையும் பிறந்திருக்கு என்னையும் பிறந்திருக்கு. நீ நான் ஆஃபீஸ் போயிருக்க முடியாது தெரியுமா? ஏன் இன்னைக்கு அந்த ஒயிட் கலர் சுடிதாரே தான் ஆஃபீஸ் போட்டு போகணுமா? ஆமாண்டி ஆமாம், இன்னும் ஒயிட் கலர் சுடிதார் தான் போட்டு வர சொன்னாங்க. அதனால தான் நீ ஒயிட் கலர் சுடிதார் கேட்குறேன். நீ ஆஃபீஸுக்கு இந்த வழியாக போ, நான் அம்மா விட்டு இந்த வழியாக போய் அந்த ரவுடி பையன் லவ் பண்ணுறதுன்னா இங்கே நான் அம்மா கிட்ட பற்ற வச்சிடுறேன். ரவுடி இப்படி இருந்தா வச்சுக்க, வாயை பேத்துருவேன். அவனை பற்றி என்னடி தெரியும்? பார்க்கலாண்டி, அம்மா உன் வாயை பேக்குதான், நான் உன் வாயை பேக்கணும், பார்க்கலாம் இரு. நான் அம்மா கிட்ட நேரம் நீ போய் பற்ற வச்சுன்னு வச்சுக்க. அடுத்த நிமிஷம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிவிடுவேன். பரவாயில்லையா? வேணாண்டி, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். நீ போய் ஒயிட் கலர் சுடிதாரை போட்டு நீ ஆஃபீஸ் கிளம்பு. நீ அவங்க கூட சுற்றி, நீ அவங்ககிட்ட பேசு, நீ என்னென்ன பண்ணு. உனக்கு எனக்கு அக்கா தங்கச்சி இந்த உறவு முடிஞ்சு போச்சுடி. போடிங்கிறது அந்த பயம் இருக்கட்டும். தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, தலையீட கட்டி தொங்க விட்டுருவேன். சரியா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. ஆளை மண்டையும் பாரு, வந்துட்டா பெரிய இவ மாதிரி. தெய்வமே, நீ அக்கா இல்லை எனக்கு மாமியாரா நினச்சி உனக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாது. நான் மாட்டிட்டா முடிக்க முடியாது, என்னால் செருப்புலாம் பட முடியாது. சரியா? எந்த அடிப்பட்டாலும் நீயே பட்டுக்க. நாய போட்டு கொடுப்பாளாம், போட்டு கொடுக்க. என்னத்தடி போட்டு கொடுக்க போற? நீ ஒன்று போட்டு கொடுத்து வச்சுக்கண்ணா, 5 விதமாக உனக்கு போட்டு கொடுப்பேன். சரியா? ஞாபகம் இருக்கட்டும். ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன், கோத்து விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்க. பண்ணி என்ன இவளுக்கு பயந்து நாங்கள் அடங்கி போகிறோம். மாடு சரி பைத்தியம். தெய்வமே போதும், என் மேலதான் தப்பு. அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னது தப்பு. சரியா? நான் இந்த மாதிரி எந்த ஒரு விதமும் தப்பு பண்ண மாட்டேன். அறியா பிள்ளை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுட்டு நீ போய் உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன். திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து டாபிக் ஆரம்பிக்காத. பைத்தியக்காரி இல்லாத எல்லா கிறுக்கு வேலையும் பார்த்து வைக்கிறது, அப்புறம் ஐயோடா அம்மாடாங்கிறது. பைத்தியமானின்னு ஏர்மை. நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேங்கிறேன். ஏன்டி திரும்பி திரும்பி நான் வறுத்து எடுக்கிறேன்? தெரியாமல் பண்ண தப்புக்கா அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து? அப்பா கிளம்புமா. ஏம்மா தெய்வமே, நீ ஆஃபீஸ் கிளம்பு. நீ போய் அந்த ரவுடி பையில பாரு. ஐயோ ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு, எப்படி போகிறேன்னு தெரியலையே. என்னம்மா ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா கண்ணா, ஆனால் டைம் ஆகிடுச்சு. சரி வாங்க, நான் காரில் ட்ராப் பண்ணுறேன் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கூலோட எம்டியாக இருக்காங்க, ஆனால் ஸ்கூட்டி கூட ஒன்று இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? எங்கள் அப்பாவுடைய ஆர்டர், இவங்க நடந்து போயிட்டே நடந்து வரணுங்கிறது ஒரு ஆர்டர். அதுதான். அப்படி என்ன ஆர்டர் அப்படின்னா, ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே அடங்க மாட்டாங்க. அதனால இவங்க இப்படி தான் இருக்கணும்னு எங்கள் அப்பாவுடைய ஆர்டர். எங்கள் அப்பாவுக்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்படியோ கொண்டு போயிட்டுருக்காங்க. சரிடா, நீ அவங்கள்ட்ட பேசினது போதும், ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுடா. வாங்கம்மா போகலாம். ஏம்மா அவர் அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, எங்களை அமைதியாக வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்க. அப்புறம் நாங்களாம் எதுக்குமா இருக்கோம்?
அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்னடா தம்பி சொல்லு பார்க்கும். எனக்கு நீ இருக்க, நிஷாந்த் இருக்கான், சந்தோஷம் இருக்கான், பார்கவி இருக்கா. நீங்கள் 4 பேருமே எனக்கு போதும். வேறு யாரும் எனக்கு தேவையில்ல. வேறு எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்டா. சரிம்மா சரி. நீங்கள் கேட்க வேண்டாம்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருந்தோம், இல்லைன்னா நாங்கள் கேள்வி கேட்டுருந்துருப்போம். நான் காலங்காலமாக அதை அனுபவிச்சுட்ருக்கேன்டா. நீங்களாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கடா. நீங்கள் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எதுக்கு சேரீயை மாற்றிட்டு கண்ணாடி போட்டிருக்கீங்க? எப்பயுமே ஹெட்டு சேர்ந்தால் தானே கண்ணாடி போடுவீங்க, இப்போ என்னாச்சு? லைட்டாக ஹிட் டச்சாக இருக்கடா தம்பி, அதனால தான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. நீ இதுக்கு பெருசாக எடுத்துக்காத. என்ன தலைவலியாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ தான் கோவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிரிச்ச அந்த முகத்தோடு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுமா. இதை விட எனக்கு வேறு என்னடா வேணும்? சொல்லு பார்ப்போம். சரிம்மா, நிஷாந்த் கால் பண்ணானா? இல்லைடா தம்பி, ஸ்கூல் போகிறதுக்குள்ளே கூப்பிட்றா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்னடா மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம்? என் பாருங்க சொல்லி வாய முடியல, அவனே இதை கால் பண்ணிட்டான் பாருங்க. அட்டன் பண்ணிட்டா சீக்கிரம். லவுட் ஸ்பீக்கர் போடுறா தம்பி. ஓகேம்மா, அந்த லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். என்னடா நான் ஒரு ஃபோன் எடுக்க ஒன்றும் இல்லையா? நான் காலேஜ் கிளம்ப வேண்டாம்? ஆமாம், இவங்க காலேஜ் போய் தள்ளிட்டாலும் டேய் உருட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு உருட்டுறா. இன்னைக்கு என்ன கிளம்புடா? ஓ, உனக்கு கிளம்புல ஞாபகம் இருக்கா? எனக்கு தான் ஞாபகம் ஒன்றுமே இல்லை. ஏன்டா நான் ஞாபகம் மருதி கேஸா? நீ தானே ஞாபகம் மருதி கேஸு? ஆமாப்பா, நான் ரொம்ப ஞாபகம் மருதி தான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒர்க்கு? எனக்கு என்ன ஒர்க்கு? அம்மாவை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், ஸ்கூலில் விட்டுட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருக்க இடத்துக்கு போகணும். அப்போ அம்மா உன் கூட தானே இருக்காங்க? ஆமாண்டா, அம்மா என் கூட தான் இருக்காங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்? எப்போ கேள்வி கேட்டாலும் அம்மா என் கூட இல்லை, அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு உருட்டுன்னு உருட்டுவேன். தச்சமயத்துக்கு அம்மா கூட இருக்காங்கன்னு கேட்டாலும் இல்லவே இல்லைன்னு கதையாக உருட்டுவேன். அதனால தான்டா கேட்டேன். ஐயா சாமி, வாங்கிட்ட வாய் கொடுத்து என்னால் மீள முடியாது. கொஞ்சம் அமைதியாக இரு, நான் அம்மா கிட்ட ஃபோன் தரேன், நீயே பேசிக்க. சரிடா, அவங்கள்ட்ட ஃபோனை கூட பேசிட்டு அப்புறமா வாங்கிட்டு நான் வரேன். அம்மா இந்தாங்கம்மா ஃபோனு. நிஷாந்த் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஸ்கூலுக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க போல. என்னடா நக்கலா? டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பெத்தவடா நான். எனக்கு தெரியாது உன்னை பற்றி. அப்புறம் ஏம்மா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அதுவும் அண்ணன் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கான். ஏதாவது பிரச்சனையா வீட்டில்? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்து உனக்கு பேசுகிறேன். இப்போ நீ ஆண்டி பேசிட்டு வை என்ன? ஏதாவது ஒரு கேள்வி கிட்ட இதேமாதிரி நைஸாக எஸ் ஆகிடுங்க என்ன? அவருக்கு நான் வந்து வைக்கிறேன் கச்சேரி. இதான் லாஸ்ட் இயர் முடிஞ்சு, இன்னும் 1 வீக்கில் நான் எப்படி ஊருக்கு வருவேன். வந்துட்டேன்னா அடுத்து வேறு எதுவும் வேலை தேடிட்டு தான் எனக்கு வேலை. நான் வந்து நான் பேசிக்கிறேன். நிஷாந்த், எனக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் நானும் பில்டிங் கட்டுற இடத்துக்கு போகணும். போயிட்டு செங்கல் மண் ஜல்லி எல்லாம் வந்துச்சுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு நான் உனக்கு கூப்பிட்றேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும், சரியா? சரிண்ணா, ஏதோ எல்லாம் சேர்ந்து மறைக்கிறீங்க. சரி பார்க்குறேண்ணா. அவங்ககிட்ட மறைச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம்? அதெல்லாம் மறைக்கல. நான் வந்து எதுனா சொல்கிறேன், சரியா? சரிண்ணா, பாருங்கள், எனக்கும் காலேஜ் டைம் ஆகிடுச்சு. சரிடா, பாய். ஓகேண்ணா, பாரு. சந்தோஷையும் பார்க்கவையும் கேட்டதா சொல்லு என்ன? ஈவினிங் அவங்க 2 பேருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிடா, நான் கேட்டதா சொல்கிறேன். சரிம்மா, அவன் பேசுனது நீ காதில் வாங்கிக்காத. அவன் வரும்போது பேசிக்கலாம். சரி, ஸ்கூல் வந்து இறங்கு. சரிப்பா, நீ கிளம்பு. எனக்கும் டைம் ஆயிடுச்சுல்ல. ரொம்ப நன்றிடா தங்கம். அம்மா, போய் இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க? ஏம்மா நீங்கள் வேற. சரி, நானும் கிளம்புறேன். ஷப்பா, சந்தோஷம் கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணான்னு கேளு. அவன் வேற ஒரு ஆஃபீஸை பிடிச்சிட்டான்டா. அந்த படிப்பு வேணால் டாக்டருக்கு படிடான்னு. எனக்கு வேண்டாம், ஏன்னா டிடெக்டிவாக தான் ஆகணும்னு சொல்லி அதை படித்து அதை ஆசைப்பட்டு படித்து பிள்ளைக்கு உட்கார நேரம் இல்லை, சாப்பிட்ட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். சரிங்கம்மா, நான் கால் பண்ணி என்னென்னு பேசிக்கிறேம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரிம்மா, ரொம்ப பயப்படாத. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உள்ளே போகிறேன், நீ வா. ஓகே மேடம். எங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளைய விட ஊரில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்க தான். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்க்கும்போது எல்லாரும் அப்படி தான் இருப்பான்னு எனக்குள்ளே ஒரு தோணுது. இருக்கட்டும், இருந்தாலும் கரஸ்பாண்ட் மேடமோடைய பையன் குட் மார்னிங் சொல்லாம இருந்தால் நல்லா இருக்காது. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பும். இங்கே இருந்த பிரச்சனை தான். சார். என்னைய மேடம் கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் மேடம். எஸ்கியூஸ் மீ, நான் பையன், பொண்ணு இல்லை மேடமா. சார். ஓகே. சாரி சார், தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகேம்மா, ஓகே. குட் மார்னிங். நமக்கே அவளை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது, வெளில சொல்ல முடியலையே. சரி, ஜன்னல் வழியாக அம்மா பக்கத்தில் நம்ம எஸ் ஆகிட வேண்டியதான்.
ஒரு வேளை இதுதான் லவ்னு சொல்லுவாங்களோ? ம், சரிதான். சரி பார்ப்போம். நம்ம மட்டும் லவ் பண்ணால் போதுமா? அந்த மேடத்துக்கு நம்ம மேலே வரணும்ல. வெயிட் பண்ணும், வர வச்சிருவோம். மலரை கொள்ளையடித்தாய் இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் வீரிய இவர் என்னதான் பண்ணுறது தெரியல, டெய்லி இதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இவர் திருத்தலாம் யார் தான் வருவாங்களோ போ. ஹாய் சார், குட் மார்னிங். ஹலோ ஹலோ சார், காதில் விழுதுங்களா இல்லை காது சவுடா? இவன் இப்படிலாம் அமைதியாக இருக்க மாட்டானே, ஏதாவது யோசிச்சா இப்படி அமைதியாக இருக்கும். என்ன பிரச்சனையாக இருக்கும்? இரும மணி ஏன் இப்படி அடிக்கிற? கூமுட்டா எவ்வளோ நாளைக்கு கூப்பிட்டுருக்கேன், காதில் வாங்குறியா? அதான் அடித்தேன். அம்மா அதுக்குள்ள என்ன அடி அடிக்கிற எறும்ப மாடு. வலிக்குதுடி பைத்தியம். ஒன்றாவது மாதிரி அடிச்சா சரியா போயிடும். நான் உள்ளே வந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட உனக்கு கூப்பிட்டு இருந்தேன். என்னாச்சு? இருக்கு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கு. என்னது பிடிச்சி வச்ச பிள்ளையார? பைத்தியம் பைத்தியம், வலிக்குது பைத்தியம் போ. சப்பா என்ன அடி அடிச்சு விட்டா வலிக்குது. எங்கள் அம்மா கூட நான் இப்படி அடிச்சது இல்லை. இவளை கட்டிக்கிட்டு நான் எப்படி காலம் பூரா ஓட்ட போகிறது தெரியலையே. முருகா என்னை காப்பாத்து. என்னடா லுக்குங்க? நான் திரும்பி பார்த்தா தானே கேள்வி கேட்பா. எப்பா திரும்பவே கூடாது, விட்டா அடிச்சே கொண்டுடுவா. அப்பாடி நீ திரும்பிட்டா நான் விட்டுருவேனா? இவ இப்படி இருக்கிற ஆள் கிடையாது. எதோ கிறுக்கு தரமா யோசிப்பாளே. அடியே கையேட்ரி. இது ஆஃபீஸு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? தீர்க்க வேண்டிய கடன் ஒன்று இருந்துச்சு, அதனால தான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். போச்சு போச்சு, என் வாய் குழப்பால இன்னைக்கு நான் சாவ போகிறேன். என்னடா தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது சொல்லிடாமா? இப்போ நீ என்னை திரும்பி பார்க்கலன்னு உனக்கு கண்ணத்தில் சப்பு சப்பு சப்புன்னு ஒரு 4 அரை அரைஞ்சேன். அதுக்கு போச்சுட்டு வந்து நீ உட்காந்துட்ட, அப்படி தானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷோல்டரில் இருக்க கை அப்படியே நைஸாக நகர்த்தி கழுத்தில் கை வச்சு பிடிச்சி கொள்ள போகிறேன். ஏமா இந்த கொலவெறி உனக்கு? பின்ன என்னடா கடுப்பேற்றுற மாதிரியே பண்ணிட்டு எதுக்கு நீங்கள் அப்செட்டில் இருந்த? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் எப்பயும் போல தான் இருக்க சொல்லுவேனே, எப்பயும் போல தான். எங்கள் அப்பாவை திருத்த வேறு யார் தான் வருவாங்கன்னே தெரியல. இதே மாதிரி காலம் போயிடுமான்னு தெரியல. எங்கள் அம்மா பாவம். நிஷாந்துக்கெலாம் அது தெரிஞ்சதுன்னா அப்படியே டென்ஷன் ஆகி அவரை தூக்கி போட்டே மிதிச்சிருவான். நிஷாந்துக்கு மட்டும் தெரியாது. பார்கவி அப்படியே நைஸாக நழுவிட்டா. அவளை நாங்கள் இருக்க வேணா அனுப்பி விட்டுட்டோம். ஏண்டா உங்கள் அப்பனுக்கு மண்டையில் மூளையே இல்லையடா, களிமண் தான் வச்சுருக்கான் ஆண்டவன். இருக்கலாம், சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு தனி மூளையை ஸ்பெஷலாக படைச்சிட்டான். எங்கள் அப்பாவுக்கு களிமண் வச்சு படைச்சி விட்டானாட்டுக்கு. அதனால தான் இந்த பாடுபடுத்துறாரு. மூளையே இல்லாத யாரோ சொன்னதை மைண்டை ஏற்றிக்கிட்டு இந்த கொலவெறி தாக்கல் நடத்திட்டு இருக்காரு. உங்கள் அப்பா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா சந்தோஷ். என்னம்மா உனக்கு பயம்? நான் தான் இருக்கேன், அப்புறம் என்னடா உனக்கு பயம்? ஒருவேளை ஒரு வேலை நம்ம லவ் மேட்ரு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போய் என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்னடா பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன்? ஐயா சாமின்னு கும்பிட போட்டுட்டு அப்படியே நைஸாக எஸ் ஆகிடும்டா. சாமி இவள்கிட்ட மட்டும் எப்போ தப்பிக்கு நானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நல்ல வழியை காமிச்சு கொடுத்துட்டே கடவுளேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக எஸ் ஆகிடுவேன். நிஜமா அப்படிதான் சொல்லுவியா? என்னை பார்த்தா நல்லாவே தெரியுமே, சொல்கிறதான் செய்வேன். ஏய் தனு நில்லு. வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் சார். பைத்தியம் என்னை பாரடி முதல்ல. நான் யார் சார் உங்களை திரும்பி பார்க்குறதுக்கு? நீங்கள் வேறு, நான் வேறு. நீங்கள் பணக்காரங்க, நான் ஏழை. நான் இதை வயிற்று பொறுப்பு ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருக்கீங்க. அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது சார். நான் வரேன். ஏய் திரும்பி முதல்ல. ஏய் அழுதுட்டு இங்கே இது போகிற. நான் விளையாட்டுக்கு சொன்னிட்டீங்க வாடி மாற. நீ அழுதுட்டு நீங்கள் இது போகிற. எப்படி ஒன்று விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏற்காரலாம் ஆறுதல் தெரியல. ஒரே மடி தான் தெரியும். விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருந்தேன் தவிர நீ இப்படி உடஞ்சி போன சத்தியமாக நான் பேசியிருக்க மாட்டேன்டி. என்ன பாருங்க கொஞ்சம். நீ அழுதுன்னு வச்சுக்கியா என் உடம்புல இருந்து உயிரே என்னை விட்டு போகிற மாதிரி தயவு செஞ்சு அழாது. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும்டி. ஹாய்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இன்னும் ஃபீவர் ரெடி ஆகலை. ஏதோ கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். எங்கள் 2 பேர் ஜோடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நீ பாதி நான் பாதி எபிசோடு இது 2. இதுலேருந்து உங்களுக்கு கதை கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு யார் வில்லங்கிறது காமிச்சிருப்பேன். வில்லனுக்கு யார் திருமுட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கலை. அவங்களே இன்னொரு 4 எபிசோடில் உள்ளே கொண்டு வந்துடுவேன். யாரை சொல்லி கொடுத்து அவங்க ஆடுறாங்கன்னு உங்களுக்கு அப்போ தெரியும். நீ பாதி நான் பாதி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாங்கள் நாளைக்கு வரோம். பாய். இன்னுமே உடம்பு கியூர் ஆகலை, இருந்தாலும் இன்னைக்கு 2 ஸ்டோரியுமே போட்டுலான்னு பார்த்தா நான் சத்தியமாக எனக்கு முடியலப்பா. இதுவே காலையிலேருந்து 10 மணிக்கு ஆரம்பித்தேன். எனக்கு டைமிங் இன்னைக்கு கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.